வணக்கம். இன்றைய பதிவு பாண்டியராஜன் சார் ஷேர் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது 1987 நடந்த சம்பவம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, அதுக்கு கொஞ்சம் நல்ல மனதும் வேணும், அதுக்கு நான் சொல்கிற இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட முதல் பையன் பிறந்திருந்த தருணமாக அது முந்தின நாள் இரவு பிரசவம். அவர் அதிகாலையிலே தான் வீட்டுக்கு லேண்ட்லைன் ஃபோன் மூலமாக சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் குழந்தை பிறந்த தகவலை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பக்கத்துலேயே டைரியை வச்சுக்கிட்டு அதில் இருக்க ஒரு பேரும் நம்பரும் பார்த்து கரெக்டாக ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு கையில் ஃபோன் ரிசீவர், ஒரு கையில் டைரியாம். இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்லாம் அப்போ இல்லைல்ல, பேரை சேவ் செய்து கொண்டு எல்லாத்தையும் டக்குன்னு சொல்கிறதுக்கு. அதனால் உத்து பார்த்து ஒரு பேர் கூட விடாமல் ஃபோன் செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் டயர்டாகி சரி இப்போ அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு ரிசீவர் வைக்கவும் டெலிஃபோன் அடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப திகப்பாயிருக்கு. நான் தானே ஒருத்தருக்கா அழைச்சி குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்நேரத்துக்கு யார் ஃபோன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்ட்டு இருக்காரு. மறுமுனையில் எம்ஜிஆர் ஐயா. அவர் நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரையும் அறியாமையே உட்கார்ந்துட்டு இருந்த அவர் டக்குன்னு எழுந்துச்சு நின்றுட்டாராம். உடனே அவருக்கு கை ஓடல காலும் ஓடல. தலைவரே அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை வராமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்ன தலைவரே இவ்வளோ அதிகாலையிலே கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காமே அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க தலைவரே அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்லா இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு இருக்காரு. சரி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கவும், தினதந்தி பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதாவது உதவி வேணும்னா எப்போ வேணுனாலும் நீ என்னை கூப்பிடு, இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா ஃபோனை வச்சுட்டாராம். உடனே பாண்டியராஜன் சார் அதிகாலையில் அந்த வெளியில் வந்த பேப்பரை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கத்துலேயே அவருக்கு தெரியல. அப்புறமா பார்த்தா ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு சின்ன மூலையில் சின்னதாக ஒரு செய்தியாக போட்டிருக்காங்களாம், நடிகர் பாண்டியராஜனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு. அந்த நியூஸ் பத்திரிகை ஆச்சு போன கடைசியில் போய் சேர்ந்துருக்கும் போல. அதனால் அந்த இது ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்காங்க போல. அதோட அவர் அதை அவ்வளோ இதுலேயும் பார்த்துருக்காரு. ஒரு முதலமைச்சராக இருந்த போதிலும் அதிகாலையில் செய்தித்தாளில் ஒரு சின்னஞ்சிறிய இந்த செய்தியை பார்த்துட்டு சாதாரண நடிகனாக இருக்க என்ன அழைச்சி வாழ்த்திய அந்த மனிதரோட அன்பையும் பாசத்தையும் எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு. அவரோட ஆச்சரியம்தான் எல்லாத்துக்குமே. அதோட வெற்றிகரமான முதலமைச்சராக எம்ஜிஆர் விளங்கிய காரணமும் நமக்கு புரியுது. எம்ஜிஆர் ஆட்சி போல கொடுப்போம் அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எம்ஜிஆர் ஐயா போல வாழ்வதும் ஆள்வதும் அத்தனை எளிதான காரியம் இல்லை. அரசியலும் தாண்டி அவருக்கு அனைவர் மீதும் அக்கறை இருந்தது. எந்த நேரத்திலையும் விழிப்புணர்வு இருக்கும். எல்லாரத்திடமே அக்கறை, அதுதான் எம்ஜிஆர். அதனால தான் பாண்டியராஜன் சார் மட்டும் இல்லை, பல லட்சக்கணக்கான மக்களினோட மனசுலையும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு எம்ஜிஆர் ஐயா.